ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. தொலைத்துவிட்ட ஞாபகங்களை மீட்டுத் தந்த திரை நட்சத்திரம், புறையோடி போன சமூக நோய்களை சினிமா என்னும் ஆயுதம் மூலம் அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வந்த கலை மருத்துவர், வெள்ளித்திரை தவமாய் தவமிருந்து பெற்ற பொக்கிஷ இயக்குனர், சமரசம் செய்து கொள்ளாத சாமானியர்களின் கலைஞன், தேசிய விருது பெற்ற இயக்குனர், நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் சேரன். பாண்டிய நாட்டில் பாண்டியனுக்கு பிறந்தவர் சேரன். ஆம், மதுரை மாவட்டத்தில் மேலூருக்கு அருகிலுள்ள பழையூர்பட்டி என்னும் சிற்றூரில் 1970 ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் திரு பாண்டியன் அவர்களுக்கும் திருமதி கமலா அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் சேரன் எனும் இளஞ்சேரன். தந்தை, தாய், 2 தங்கைகள் என்று உறவுகளின் அன்பு மழையில் நனைந்ததாலோ என்னவோ பிற்காலத்தில் உறவுகளின் உன்னதத்தை உறக்கச் சொல்லும் திரைப்படங்களை உலகுக்கு தந்தார் சேரன். 12ஆம் வகுப்பு வரை பள்ளி படிப்பு, அதன்பின் விரைவில் வேலைக்கு செல்ல வேண்டும் எனும் ஆர்வத்தால் ITIயில் படித்தார் சேரன். தாயார் கமலா அம்மாள் பழையூர்பட்டியில் உள்ள தொடக்கப் பள்ளியிலேயே ஆசிரியராக பணியாற்றினார். தந்தையார் வெள்ளலூரில் டூரிங் டாக்கீஸ் ஒன்றில் ஆபரேட்டராக பணியாற்றினார். சேரன் என்னும் திரைப்பயிருக்கு வித்து காளியப்பா டூரிங் டாக்கீஸ் எனும் அந்த திரையரங்கம்தான். வெள்ளலூர் திரையரங்கில் திரையிடப்படும் அத்தனை திரைப்படங்களையும் தொடர்ந்து பார்த்த சேரனுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் எனும் எண்ணம் தோன்றி படிப்படியாக வலுப்பெற்றது. வேலை தேடிச் செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு திரைக்கலைஞர்களின் கனவு தொழிற்சாலையான சென்னையில் காலடி வைத்தார். பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கவில்லை சென்னை. திரைப்பட இயக்குனரை அல்ல, புரொடக்ஷன் மேனேஜரை பார்க்கவே ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டியிருந்தது. தன் படிப்புக்கேற்ற ஒரு வேலையில் சேர்ந்து கொண்டு 2 ஆண்டு காலம் பல சினிமா நிறுவனங்களில் ஏறி இறங்கி அலைந்தார் சேரன். 150 ரூபா என்னோட ஃபஸ்ட்டு சேலரி. அதை நான் அம்ஜிக்கரையிலேருந்து அமைந்தக்கரை, அங்கேருந்து கோடம்பாக்கம் அந்த பெரியார் ரோட்டில் ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அந்த கடை இந்த சிட் ஃபண்டு அதெல்லாம் நடத்துகிற கடை, பில் கலெக்ட் பண்ணுற வேலை. நாளும் தெரிந்தவன் எனும் திரைப்படத்தில் ஆபீஸ் பாயாக பணியாற்றும் வாய்ப்புதான் முதலில் கிடைத்தது. தொடர்ந்து சில படங்களில் புரொடக்ஷன் மேனேஜராகவும் பணியாற்றும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆண்களை நம்பாதே திரைப்படத்தில் தன்னோடு பணியாற்றிய KS ரவிக்குமார் திரைப்படம் இயக்குவதை அறிந்து அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் சேரன். அந்த திரைப்படம்தான் சேரன் வாழ்வில் பல புதிர்களுக்கு விடை தந்த புரியாத புதிர். உதவி இயக்குனராகவே இருந்தால் உயரங்களுக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்த சேரன் இயக்குனர் வாய்ப்பு தேடி பல தயாரிப்பாளர்களை, சினிமா நிறுவனங்களை சந்தித்தார். நண்பர் தேனப்பனின் உதவியோடு திரைப்பட தயாரிப்பாளர் ஹென்ரியை சந்தித்த போது இயக்குனராகும் வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. அந்த திரைப்படம்தான் 1997 வெளிவந்த தமிழ் திரையுலக வரலாற்றையே திருப்பி போட்ட பாரதி கண்ணம்மா. கேட்டப்பெல்லாம் மௌனமா இருந்துட்டு எப்ப தீயில விழுந்து எனக்கு தெரிய வச்சிட்டீங்களா? முதல் படத்திலேயே தடைகள் பல கடந்து தனித்த அடையாளம் கொண்ட இயக்குனராக மாபெரும் வெற்றி பெற்றார் சேரன். இயக்குனர் சேரன் அடிக்கடி சொல்லும் வார்த்தை படைப்பாளியை பார்க்காதே, படைப்புகளை பார் என்பது. சேரனின் படைப்புகளே அவர் யார் என்று சொல்லிவிடும். பாரதி கண்ணம்மா திரைப்படத்தை தொடர்ந்து சேரன் இயக்கிய திரைப்படம் பொற்காலம். அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படத்திற்கு பின் மாற்றுத்திறனாளிகள் மீதான மதிப்பும் கருணையும் மக்கள் மனங்களில் உயர்ந்தது என்றால் மிக இல்லை. சிங்கப்பூர்ல
பிரசிடென்ட் நாதன். அவர் வந்து மலேசியாவில் பிறந்து வளர்ந்தவர், பூர்வீகம் வந்து தமிழ்நாடு. அவர் நாதன் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து அவர் இறந்து போகிறாரு. அப்போது இறந்து போகிற கடைசி விஷ் அவருடைய உயிரில் எழுதியிருப்பார். கடைசி விஷாக சொல்லியிருப்பார், என் பாடியை அடக்கம் செய்கிறதுக்கு முன்னால் சேரன் டைரக்ட் பண்ண பொற்காலம் படத்தில் வந்த தஞ்சாவூர் மண் தாமிரபரணி தண்ணி ஒரு பொம்மை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்கள்லையும் அந்த மண்ணில் வந்து செஞ்ச பொம்மைங்கிற சாயல் அது வந்து என்னுடைய பாடி வந்து அடக்கம் செய்யறதுக்கு முன்னால அந்த பாட்டு ஒலிபரப்பி என் பாடியை வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். 1998 ஆண்டில் சேரன் இயக்கத்தில் வெளிவந்த தேசிய கீதம் நாட்டை இளைஞர்கள் ஆள வேண்டும் என்று வலுவாகச் சொன்னது. 2000 வெளிவந்த சேரனின் வெற்றி கொடிகட்டு வெளிநாட்டு வேலை மோகத்தால் இளைஞர்கள் படும் துன்பங்களையும் அவர்கள் ஏமாற்றப்படுவதையும் பட்டவர்த்தனமாகச் சொன்னது. 2001 வெளிவந்த பாண்டவர் பூமி பிறந்த மண்ணை மதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் கூட்டு குடும்ப வாழ்வின் சிறப்புகளையும் ஆண் பெண் நட்பின் அப்பழுக்கற்ற தூய்மையையும் எடுத்துச் சொன்னது. இயக்குனராக சிறப்பாக வலம் வந்த சேரனை இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தங்கர் பச்சான் தன் சொல்ல மறந்த கதை திரைப்படத்தில் நாயகனாக அறிமுகப்படுத்தினார். பணக்கார வீட்டு மாப்பிள்ளையின் பரிதாப நிலையை சேரனின் அபாரமான நடிப்பு வெளிப்படுத்தியது. சரியான ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு இந்த பாச கொடி ஏறாத. பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாழா போன மனுஷனுக்கு. 2002 வெளிவந்த சேரனின் ஆட்டோகிராஃப் சேரனின் ஆட்டோகிராஃப் மட்டுமல்ல, படம் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனின் ஆட்டோகிராஃபாகவும் அமைந்தது. காதல் தோல்விகளால் உடைந்து போய் விடாதீர்கள், எழுந்து போராடுங்கள், வாழ்வென்பதே போர்க்களம்தான், தொடர்ந்து போராடுங்கள் என்று தமிழகத்தின் தன்னம்பிக்கை கீதமாகவே மாறிப்போனது. பா விஜய் அவரோட பாடலுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது ஆட்டோகிராஃபில். ஆனால் அந்த பாட்டோட வரிகளை மட்டும் அவர் ஒரு கிட்டத்தட்ட 100 முறை எழுதியிருப்பார். 100 முறை எழுதணுன்னா ஓகே நான் ஏற்றுக்கல, திருப்பி எழுதி அப்புறம் திருப்பி இதை மாற்றி அப்புறம் திருப்பி முதல்ல இருந்தோட இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி திருப்பி அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கு கனெக்ட் பண்ணி இந்த வார்த்தை. ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பாட்டு ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கைக்குள்ளே எங்கேயோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு அதிர்வை ஏற்படுத்தணுன்றது அந்த 100 வாட்டி உட்கார்ந்ததில் தான் எங்களுக்கு கிடைச்சது. தமிழ் திரையுலகம் தவமாய் தவமிருந்து பெற்ற திரைப்படம் சேரனின் தவமாய் தவமிருந்து. தாய் தந்தையரை வாழ்க்கையின் கடைசி காலம் வரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையின் கடமை எனும் உன்னதமான செய்தியை நமக்கு விட்டுச் சென்ற திரைப்படம்தான் தவமாய் தவமிருந்து. தொடர்ந்து அவர் இயக்கி நடித்த மாயக்கண்ணாடி, ஆடும் கூத்து, பிரிவோம் சந்திப்போம் என்று ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு புதிய சோதனை முயற்சிதான். இவற்றிடையே ஒரு மயிலிறகின் வருடலாய் மனம் வருடும் திரைப்படமாக வந்தது பொக்கிஷம். இவையல்லாமல் மிஷ்கின் உள்ளிட்ட பிற இயக்குனர்களின் யுத்தம் செய், முரண், சென்னையில் ஒரு நாள் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தேர்ந்த நடிகராக தம் நடிப்பை வெளிப்படுத்தினார் சேரன். அவரது தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த JK எனும் நண்பனின் வாழ்க்கை OTT காலத்திற்கு முன்பே இணையத்தில் வெளியான முதல் திரைப்படம். சேரனின் திரையுலக ஜேர்னியில் வெப் தொடராக வெளிவந்த சேரனின் ஜேர்னியும் சொல்லாமல் இருக்க முடியாது. மிகவும் மாறுபட்ட திரைக்கதை கொண்ட வெப் தொடர் இது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கோலோச்சும் இக்காலத்திலும் சேரனின் வெற்றி கொடி பறக்கிறது. ஆட்டோகிராஃப் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு மீண்டும் உருவாகிறது. ஞாபகம் வருதே, ஏதோ ஒன்றை தொலைத்தது போல, ஏதோ மீண்டும் பிறந்தது போல, தாயே என்னை வளர்த்தது போல, கண்களினோரம் கண்ணீர் வருதே. தேசம் புகழும் படைப்புகளை தந்த இந்த கலைஞனை
தேசிய விருதுகளும் கொண்டாடின. நான் எங்கள் அப்பா அம்மா கூட போய் தேசிய விருது வாங்கினது. முதல் தேசிய விருது வெற்றி கொடிக்கட்டுக்கு கிடைச்சிச்சு. நான் அப்போ எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்கும்னு நினச்சேன் நான். ஸோ அன்னைக்கு வந்து கரெக்டா அது ஒரு ஆக்சுவலி பெரிய ஐரணி என்னென்னா, அன்னைக்கு December 12th அது என்னோட பர்த்டே. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா அம்மா உட்கார வச்சு எங்கள் அப்பா அம்மா என்னை டெலிவர் பண்ணது கரெக்டாக 7:20. அந்த 7:20க்கு தான் அந்த அவார்டு கிடைச்சது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து, ஆடும் கூத்து ஆகிய படங்களுக்கும் தேசிய விருதுகள் பெற்றார் சேரன். இவை தவிர 5 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 6 பிலிம்பேர் விருதுகளையும் தம் படைப்புகளுக்காக பெற்றார் சேரன். நார்வே நாட்டில் கலைச்சிகரம் எனும் விருதும் சேரனுக்கு வழங்கப்பட்டது. காலத்தால் அழியாத கதைக்கரு கொண்ட திரைப்படங்களை படைத்த படைப்பாளி சேரனுக்கு காலம் தந்த மற்றொரு அடையாளம் பிக் பாஸ் சேரன். திண்டுக்கல்லுக்கும் இவர் இன்று திரையுலகில் பயணிப்பதற்கும் ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு உண்டு. சேரனின் அம்மா கமலா அம்மாள் ஆசிரியர் பயிற்சி பெற்றது திண்டுக்கல்லில்தான். திண்டுக்கல்லில் கமலா அம்மாள் தங்கியிருந்த காலகட்டத்தில் தன் தந்தையுடன் வெள்ளலூர் காளியப்பா டூரிங் டாக்கீஸ் திரையரங்கச் சூழலிலேயே வளர்ந்தார் சேரன். அதுதான் திரையுலகில் அவர் காலடி எடுத்து வைக்கவும் இன்று வெற்றி கொடிகட்டவும் காரணமாக அமைந்தது. ஒரு அலுவலக உதவியாளராக வாழ்க்கையை தொடங்கி தயாரிப்பு மேலாளராக, உதவி இயக்குனராக, நடிகராக, தயாரிப்பாளராக உயர்ந்த சேரனின் உழைப்பும் இடைவிடாத முயற்சியும் இளைய தலைமுறைக்கான பாடம். சமூக சிந்தனை கொண்ட படைப்பாளி, தமிழ் திரையுலகிற்கு மாற்று வழிகாட்டிய சிந்தனையாளர், நடிப்பதில் தனக்கென தனி பாணியை கொண்ட திரைப்பட நடிகர், திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர், தவமாய் தவமிருந்து தமிழ் உலகம் கண்ட இணையிலா திரைக்கலைஞர், தேசிய விருதுகளை வென்ற இயக்குனர், கலைச்சிகரம் இயக்குனர் சேரன் அவர்களை GTN கலைக்கல்லூரியின் 61வது கல்லூரி நாள் விழாவில் சிறப்புரையாற்ற GTN கலைக்கல்லூரி செயலர், GTN கல்வி குழும தலைவர் லயன் டாக்டர் K ரத்தினம், இயக்குனர் டாக்டர் R துரை, GTN சட்டக்கல்லூரி செயலர் வழக்கறிஞர் KKR வெங்கடேஷ், GTN கல்வி குழும இயக்குனர்கள், அறங்காவலர்கள், முதல்வர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மாணவியர் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம்.